தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு நான் பார்க்க போகிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களுக்கும் சரி, அதிமுகவுடைய நம்முடைய தோழமை கட்சியான அதிமுகவும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கும். சில பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பா செந்தில்குமாரால் இந்த விஷயம் ரொம்ப அழகாக நடந்திருக்கு அப்படின்றனால சந்தோஷப்படுவீங்க. அது என்ன பதிவு அப்படின்னு இந்த பதிவில் நான் விளக்கமாக சொல்லிடுறேன். நம்ம பாஜக மிகப்பெரிய அளவில் வலிமையான பாஜகவை உருவாகணும், தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுன்றதுக்காக தான் பல்வேறு கூட்டணிகளை நம்ம பேசணும். ஆனால் நம்ம கூட்டணி வைக்கும்பொழுது அண்ணாமலை அவர்கள் கூட்டணியை சரியாக அமைக்க முடியாமல் திணறினார். அது மட்டும் இல்லை, என்னுடைய ஆலோசனையை சரியாக கேட்காமல் அவர் தான் தோன்றித்தனமாக செயல்பட்டார். என்னுடைய வியூகத்தின் அடிப்படையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் கொண்டு வர முயற்சி செஞ்சேன். பிஜேபிக்குள்ளே முதலமைச்சர் வேட்பாளராக அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்க வைக்கிற எல்லா வேலையும் பண்ணோம், மேலிடத்தில் சொல்லி. இது எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும்போது அப்போது ரஜினிகாந்த் அவர்கள் விருப்பத்தின்படி தான் நம்முடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களை பாஜகக்குள்ளும் கொண்டு வரும். ஆக்சுவலாக அவர் ரஜினி சார் கட்சிக்காக தான் கொண்டு வரப்பட்டார். அந்த ரஜினி சாரோடைய ரெக்கமெண்டேஷன் வந்தது. நான் ரஜினி சாரை ரெக்கமெண்ட் பண்ணேன். ரஜினி சாரோடைய ரெக்கமெண்டேஷன் அண்ணாமலையாக இருந்தது. அது என்கிட்ட சொன்னாங்க. சரி, ஓகே, ஒரு இளைஞர் வரட்டும், ஏன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரணும்னு ரஜினி சார் ஆசைப்பட்டார். அதன் அடிப்படையில் நான் சரி அண்ணாமலை அவர்களை முன்னெடுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரஜினி சார் அவர்கள் திமுக மிரட்டுறாங்க, அதனால் அவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டார். ஆனால் அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இணையணும் அப்படின்னு நான் தான் முதல்ல வீடியோ போட்டிருந்தேன். அது இந்த சேனல் கிடையாது, என்னுடைய பழைய சேனல், அதாவது கோல்டன் பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருந்தது. அந்த யூடியூப் சேனலில் எல்லா விஷயத்தையும் நான் முன்கூட்டியே சொல்லிவிடுவேன். நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருப்பேன். நிறைய பேருக்கு தெரியும். கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் அந்த சேனலில் இருந்தாங்க. நிறைய பேர் லட்சக்கணக்கில் அந்த வீடியோலாம் பார்ப்பாங்க, நான் போகிற வீடியோலாம். அது பிஜேபியில் இருக்க எல்லாருக்குமே நான் யாருன்னு தெரியும். நான் ஒரு பிஜேபி கிங் மேக்கராக பல விஷயங்களை முன்னெடுத்துருக்கேன். ஒரு ஆக்டிவ் மெம்பராக பல்வேறு விஷயங்களை செஞ்சுருக்கேன். இது எல்லா சீனியருக்கும் தெரியும், அங்கே இருக்க மெம்பர்ஸ்க்கும் தெரியும். புதுசாக அவங்களுக்கும் நான் அண்ணாமலை விமர்சனம் பண்ணும்போதும் எனக்கு எதிரான விமர்சனங்கள் வந்திருக்கு, அவங்களுக்கும் தெரியும். சில பேருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஏன்னா நான் அந்தளவுக்கு பப்ளிசிட்டி பண்ணிக்க மாட்டேன். நான் கட்சி விஷயத்துக்காக என்னென்ன முன்னெடுத்தன்றதை அதை சொல்லணும் அப்படின்றதுக்காக யூடியூப்பில் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். நான் பல்வேறு வேலைகள் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பல்வேறு துறைகளில் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். சினிமா துறை என்னுடைய மெயினான துறை, அதுலேயும் நான் வேலை செய்கிறேன். அரசியலும் நமக்கு மெயின். அப்போ அரசியல் சினிமாவும் இருந்து இந்த வேலையும் செய்கிறேன். இது இல்லாமல் நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நிறைய பேருக்கு நான் பப்ளிசிட்டி பண்ணாதனால தெரியாது என்ன யாருன்னு. அவங்களோட அறியாமைக்காக நான் வருத்தப்படுறேன். நான் பப்ளிசிட்டி பண்ணிக்க விரும்புறதில்லை. நான் கட்சியோட வேலையை என்ன செய்யணுமோ, எதை முன்னெடுக்கணுமோ, யார்கிட்ட சொல்லி அதை செய்யணுமோ, அந்த மாதிரி முக்கியமான அந்த நடவடிக்கை எடுக்கக்கூடியவங்க கிட்ட தான் நான் டீல் பண்ணுவேன். மற்றவங்ககிட்ட சொல்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நம்ம கட்சி நன்மைக்காக நடக்க போகுதுன்றத அந்த விஷயங்களை நம்ம தொண்டர்களுக்கு தெரியப்படுத்தி அவங்க ஊக்கப்படுத்துறதுக்காக நான் அந்த பதிவுகளை போடுறேன். இப்போ கூட பாருங்கள், அண்ணாமலை அவர்கள் சரியான கூட்டணியை அமைக்கிறதுக்கான வியூகம் அவருக்கு தெரியல. வியூக அமைப்பாளர்கள் பல பேர் அண்ணாமலை கூட சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் அது தெரியல. அதனால தான் அவர் அண்ணாமலை தனியாக ஒரு வியூகம் அமைத்து பிஜேபி வெற்றி பெற வைக்கிறதுக்கான வெற்றி ஃபார்முலா அவருக்கு சொல்ல தெரியல. அதே சமயம் அதிமுக கூடவும் அவர் சேராமல் இருந்தார். இதனால் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஒன்று, நாம் பலமாக இருக்கணும், இல்லை பலமானவங்க கூட நாம் இணைஞ்சிருக்கணும். இந்த ரெண்டுமே செய்யாமல் அண்ணாமலை முட்டுக்கட்டையாக இருந்தார். நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. அதுக்கப்புறம் யார் யார்கிட்ட சொல்லி என்ன பண்ணணுமோ எல்லாம் சொல்லி தான் அவரை மாற்றினது. இதற்கு பிறகு அவர் கொஞ்சம் புரிஞ்சிருப்பார், நான் யார், என்னுடைய பவர் என்னன்ட்டு. ஸோ நிறைய பேருக்கும் புரிஞ்சிருக்கும். சீனியர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும் நான் யாருன்றது. சும்மா தெரியாத மாதிரி நடிப்பாங்க, ஏன்னா அவங்களுக்குள்ள சில ஈகோ ப்ராப்ளம் இருக்கலாம். அவங்களுடைய ஈகோ ப்ராப்ளத்துக்கு நான் தீனியாக விரும்பலை. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது அதிமுக அண்ணாமலை போயிட்டார், அதிமுகவோட இணக்கமாக நயனார்கள் வந்துட்டார் அப்படின்றோம். நயனார்கள் வந்த உடனேயே நாம் கட்சி எப்படி வளர்க்கணும், நாம் எப்படி மிகப்பெரிய பலமான கூட்டணியை, ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியோட தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கிறதுன்ற பற்றி நான் அவர் கடிதம் கொடுத்துருந்தேன். ஒரு பொறுப்புள்ள ஒரு மாநில தலைவராக நயனார் வந்திருக்காருன்னா என்னுடைய பரிந்துரையின் பேரில் தான் வந்திருக்காரு. அவரை பரிந்துரை பண்ணது நான் தான். ஒன்று வானதி அக்காவை பரிந்துரை பண்ணேன், இன்னொன்று நயனார் அவர்களை பரிந்துரை பண்ணேன். இந்த பரிந்துரையை எடப்பாடி அவர்கள் மூலமாகவே பண்ண வச்சேன். அதுதான் என்னோடய சக்ஸஸ். எடப்பாடி அவர்கள் மேலத்தில் சொன்னாங்க, அதை கேட்டு நம்ம பாரத பிரதமர் பிதாமகர் நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய கலியுக சாணக்கியர் அமித்ஷா அவர்களும் அந்த விஷயத்தை பண்ணாங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கட்டமாக என்னன்னு புரிஞ்சுக்கணுன்னா, இப்போது அதிமுகவில் நமக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க, நம்ம அவங்களை நம்பியிருக்க வேண்டியிருக்கு. இது தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியாக இருக்குது. அண்ணாமலையை போயிட்டாங்கன்னு யங்ஸ்டர்ஸ் வருத்தப்படுறாங்க. ஒரு இளைஞரை நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. நம்மளே கொண்டு நம்மளே விளைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. சரி, அண்ணாமலை மறுபடியும் நம்மக்கிட்ட
ஆலோசனை கேட்டு வருவார். நம்ம வந்து கண்டிப்பாக அவரை கொண்டு வரலான்றக்காக சில விஷயங்கள் மூவ் பண்ணுறேன். இப்போ அண்ணாமலை வந்தார்னா அவருக்கு தான் லாபம். அண்ணாமலை வரலனாலும் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் அவர்களே, பாசமிகு அண்ணன் நயினார் அவர்களை வச்சு இந்த வியூத்தை நான் நடத்துவேன். இப்போ என்ன ஒரு சிக்கல் வந்திருக்குன்னா, நயினார் அவர்கள் வந்து அண்ணாமலை வார் ரூமெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன அவர் எப்படி நினச்சிக்கிட்டாரு தெரியல. நான் நிறைய கடிதங்கள்லாம் என்னென்ன முன்னெடுத்தேன், பிரைம் மினிஸ்டருக்கு என்ன கொடுத்துருக்கேன், நம்முடைய அமித்ஷா அவர்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் நான் வந்து அவருக்கு வந்து டேபிளுக்கு போயாச்சு. இப்போ அவர் பார்த்தாரா அப்படின்னு தெரியாது. பார்த்துட்டு ஒரு பொறுப்புள்ள மாநில தலைவராக வந்திருக்கக்கூடிய நயினார் அண்ணன் வந்து இதை உடனடியாக நடவடிக்கை எடுத்துக்கணும். எப்படி நடவடிக்கை எடுத்துக்கணும்? ஒன்றே எனக்கு கடிதம் அனுப்பி இதை நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். இல்லைனா அவருக்கு வந்து நான் வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர், என்னோடய பிஏ நம்பர், ஒன்றுக்கு இல்லை 2 பிஏ நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். அப்போ அவர் என்ன பண்ணணும்? கான்டாக்ட் பண்ணி செந்தில்குமார் அவர்கள் வந்து அதிமுகவோ உதவி இல்லாமையே பாஜக ஒரு தனியாக ஒரு இந்திய கூட்டணி அமைக்க முடியும், நம்ம ஜெயிக்க முடியுன்ற அளவுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னா என்னன்றதை நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு மாநில தலைவராக என்கிட்ட பேசுங்க. நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் சொன்னதை நான் பார்த்தேன். இருந்தாலும் நேரடியாக வந்து நீங்கள் அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலாம். உங்களுக்கு எப்போனா வரலாம், உங்களுக்கு நான் ஃப்ரீடம் தரேன், அப்பாயின்மெண்ட் தரேன் அப்படின்னு ஒரு பொறுப்புள்ள மாநில தலைவராக பாஜகவோட கட்சியினும் வளர்ச்சியில் அக்கறை இருந்தால் அவர் இப்படி செஞ்சுருக்கணும். அதை விட்டுட்டு அறிக்கை விடுறது, யாரும் பேசக்கூடாது, பேசினா தூக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டுற மாதிரி பேசுகிறது. இந்த மிரட்டல்லாம் நாங்கள் வந்து கலைஞர்கிட்ட ஜெயலலிதா அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களையே தோக்கடிச்சிட்டு அவங்களுக்கே நல்லது பண்ணிவிட்டு அவங்களே நம்மளை வந்து வாழ்த்தி பாராட்டு கடிதெல்லாம் கொடுத்துற அளவுக்கு நம்ம பெரிய அளவில் பண்ணிட்டு வந்துட்டோம். மோடி அவர்களே என்னை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. அமித்ஷா அவர்கள்லாம் அவங்க மனசில் நான் வந்து இடம் பிடிச்சிருக்கேன். அதனால் என்னை வந்து தூக்கிலாம் நீங்கள் எரிய முடியாது. அப்படி தூக்கி போனால் நினச்சாலும் உங்கள் லெட்டர் செல்லாது. நான் நினச்சேன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே நயினாரை மாற்றிட்டு அந்த இடத்துல யாரோ ஒரு எக்ஸை கொண்டு உட்கார வைக்க முடியும். அந்த அளவுக்கு செல்வாக்கு எனக்கு இருக்குது. நான் ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் வந்து உங்கள் பதவியை காப்பாற்றிக்கணும், உங்களுடைய பீரியடில் ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு, கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஆக்கப்பூர்வமாக சரி செந்தில்குமார் சாரை வர சொல்லுங்கள், நம்ம சீனியர்லாம் கலந்து பேசி உட்காந்து செந்தில்குமார் என்ன பண்ணியிருக்காரு, முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் செய்ய முடியும். உண்மையிலே அவர் தான் என்னை பரிந்துரை பண்ணி அண்ணாமலையை மாற்றி கொண்டு வந்தாருன்றதில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு என்னை கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணோன்னா, நீங்கள் எப்படி இந்த மாதிரி அதிமுக இல்லாமையே நம்ம வெற்றி பெற முடியுன்ற எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அந்த வியூகத்தை எனக்கு சொல்லுங்கள். நான் மேலிடத்தில் நான் சொல்கிறேன். நேரடியாக எனக்கு டவுட் இருந்தால் கூட எனக்கு விளக்க முடியலன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க, எனக்கு அது புரியல, நீங்கள் வாங்க நேரடியாக நான் அமித்ஷாட்ட கூப்பிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் என்னை கூப்பிட்டு பேச வைக்கணும். அப்போது அதுதான் ஒரு சரியான ஒரு அக்கறை உள்ள ஒரு தலைவர், பொறுப்புள்ள தலைவருடைய வேலையாக இருக்கும். அப்படி தான் நீங்கள் செய்யணும். அதை விட்டுட்டு நீங்கள் எனக்கு லெட்டரும் அனுப்பாமல், நான் கொடுத்த லெட்டருக்கு பதிலும் கொடுப்பாமல், என்னை கூப்பிட்டு பேசவும் பேசாமல் பொதுவெளியில் உங்கள் பதவி போயிடுமோ அப்படின்னு ஒரு பயத்திலேயே அதிமுக கிட்ட ஒட்டிக்கிட்டு இருப்போம் நாம. அப்படின்லாம் நீங்கள் வந்து பழைய விசுவாசத்தெல்லாம் நீங்கள் காட்டக்கூடாது. அதை நான் அலோவ் பண்ண மாட்டேன். பிஜேபியோடைய வளர்ச்சி, அவருடைய நன்மை, நம்முடைய சித்தாந்தம், அதை ஜெயிக்கு தான் நான் வேலை செய்கிறேன். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கழகங்கள் இல்லாத தமிழகம், அப்புறம் வந்து காங்கிரஸ் இல்லாத பாரதம்ன்ற முழக்கம் இருக்கு இல்லையா, அதை பெயரளவில் சில பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம நார்த் இந்தியாவில் கிட்டத்தட்ட காங்கிரஸ் இல்லாத பாரதமாக மாற்றிட்டோம். ஆனால் கழகங்கள் இல்லாத தமிழகம்ன்றதை நான் அதை எப்படி உருவாக்கிறேன், திராவிடம்ன்றதெல்லாம் உடைக்கிறதுக்கு பல விஷயங்கள் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னன்னு கூப்பிட்டு கேட்குற அந்த பொறுமையும் அந்த பொறுப்பும் உங்களுக்கு இருக்கா? நீங்கள் கேளுங்க. ஆனால் நிச்சயமாக இதை நான் செய்ய தான் போகிறேன். நயினார் அவர்கள் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லைனா அண்ணாமலை அவருக்கு கேட்ட ஆலோசனை கேட்டால் அவருக்கு நல்லது, இல்லைனா உங்கள் எல்லாரையும் மாற்றிட்டு வானதி அக்காவை அந்த இடத்துல உட்கார வச்சு அவங்க நான் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. அக்காவுக்கு என்னை பற்றி தெரியும், எனக்கு மரியாதை கொடுப்பாங்க. நான் அவங்கள உட்கார இப்போ தலைவராக மாற்றிட்டு அவங்க மூலமாக பல விஷயங்களை முன்னெடுத்து அதிமுக கட்சி இல்லாமையே தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே வலிமையாக்கி யாரெல்லாம் கூட்டணி உள்ளே கொண்டு வந்து சேர்க்க வச்சு வெற்றி பெற வைக்கிறது நான் செய்வேன், செஞ்சு காட்டுவேன்.